ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறோன்னு பார்க்கலாமா? நல்லா சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கிங்க. தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிங்க. ஏன்னா இது எப்படி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஒரு இதுவாக போடலாம். நீங்கள் எடுத்துகிட்டோன்னே ஃபஸ்ட்டு குக்கரில் தான் செய்ய போகிறோம். நம்ம குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கிங்க. எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் போடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போடணும். போட்டோன்னா ஒரு நல்லா அது ஒரு ஃப்ளேவர், அது ஸ்மெல்லு உங்களுக்கு வரும். அந்த ஸ்மெல்லு நல்ல ஒரு ஸ்மெல் வந்தோடனே டக்குன்ட்டு அடுத்து பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா தான் அதில் இருக்கிறதுலே நல்ல ஒரு டேஸ்ட்டு. பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க. ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ நேரம் அந்த குக் பண்ணிக்கிட்டே இருக்குமோ ஆனியனை, அதான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு போட்டோமா டக்குன்னு அதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஒரு இந்த நேரம் பொன் நிறமாக வரணும். வந்ததுக்கப்புறம் தான் ஒரு டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டில் முந்திரி நான் போட சொல்ல மறந்துட்டேன். அந்த முந்திரியும் போடணும். முந்திரி போட்டால் இன்னும் டேஸ்ட்டு. முந்திரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ நேரம் நம்ம அடுப்பில் அந்த மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்பப்போ அந்த டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லியும் புதினாவும் போடுங்க. போட்டு நல்லா அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வரணும். அதை நல்லா எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த டேஸ்ட் ஸ்மெல் வரும். அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வைங்க. அந்த ஒரு பாருங்கள், நல்லா ஒரு பார்க்கவே ஒரு நல்ல ஒரு அருமையாக இருக்கும் பாருங்கள். அதை பார்த்தாலே அந்த முந்திரி எல்லாம் போட்டு அதை பார்த்தா ஒரு டேஸ்ட்டு. அப்புறம் தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தக்காளி எவ்வளோ நேரம் நம்ம வேக விட்றோமோ அதுதான் டேஸ்ட்டு. தக்காளியை போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து நானும் எட்டி பார்த்தேன், அது குக் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சிக்கன் போடணும். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். போட்டு சிக்கனை போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோமோ அந்த எல்லாம் நல்லா பாயில் ஆகும். நல்லா கிளறி விடணும். அது நல்லா கிளறினா தான் டேஸ்ட்டே இருக்க எடுத்து அப்புறம் தேவையான உப்பு போடுங்க. உப்பு போட்டால் தான் உப்பு நல்லா பிடிக்கும் சிக்கனில். உப்பு போடுங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. அப்புறம் மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் வந்து மல்லித்தூள் போடுங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போடுங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணுறோமோ அதான் நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டு. நல்லா அந்த மசாலா வாடை போகிற வரை மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த மசாலா வாடை போயிடுச்சு பாருங்கள். அப்புறம் தயிர் ஆட் பண்ணுங்கள். தயிர் ஆட் பண்ணி, தயிர் வந்து எதுக்குன்னா சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் அந்த தயிர். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எவ்வளோ மிக்ஸ் பண்ணி வைங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் அவ்வளோதான், அப்படியே விடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ எவ்வளோ தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி வந்து நம்ம அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவு தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அந்த அரிசி ஃபஸ்ட்டே நம்ம இது பண்ணுமா தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா ஒரே வாட்டி தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அந்த தண்ணி எவ்வளோ நம்ம ஊற்றிருக்கோமோ அந்த அளவு வந்து நமக்கு அந்த கரண்டியை வச்சு செக் பண்ணலாம். அதை பாருங்கள், மேலே எடுத்து வச்சு கரெக்டாக அந்த பொசிஷனில் அதில் வச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரே விசில் தான். சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிரும். திறந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். எவ்வளோ அப்படியே உதிரியாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இருக்கிற அப்புறம் வாழை இலையில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா தான் ஒரு தனி டேஸ்ட்டே வரும். மெயினாக அந்த வாழை இலையில் சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஆல்.